செட்டியாரா உங்களுக்கு சும்மா ஒரு ஆடு தரம்பா, சும்மா ஒரு ஆடு தான். நீ காசுலாம் தர வேண்டாம், காசு தர வேண்டாம். நீங்க இந்த ஆடை கொண்டு போய் கொடுத்துருங்க. அப்படியே நினைக்கி நம்ம கோணாரையா சொல்லும் போது அந்த ஆடை கொண்டுட்டு வாராரு கோட்டா கரையில அந்த ஆடு மேயுது. மேயும்போது அண்ணன் தண்ணி மாதிரி 6 பேர் என்ன செஞ்சாங்க அன்னைக்கு இரவு நல்ல இரவு வேலையில ஆடு பிராஞ்சூர் கரைங்களா நம்ம கரையடிமான வாசலுக்கு வரல இருட்டு கண்டு இருளப்பா ஆடு வைக்க பாலக. ஆனா அன்னைக்கு அந்த ஆடு கோயிலுக்கு வரலப்பா. உடனே கரையடிமான சுவாமி பார்த்தாரு, ஆட்டை காணலையா அப்படின்னு இருளப்ப பகவானுக்கு தெரியறதுக்கு பேரு நான் தேடி கண்டுபிடிக்க அப்படின்னு இருளப்ப சாமி அங்க இருந்து கிளம்பி பிராஞ்சூர் வந்து அவங்க சுத்தி அடிக்காரு தெரியல. உடனே மணக்கு என்ன மனம் ஐயா வாசல்ல நான்கிட்ட அந்த கேடாங்க வேகுது. அண்ணன் தம்பி 6 வாரம் அடிச்சு திங்காங்க. ஐயா இருப்ப பார்த்துட்டு வாராரு. ஏ ஐயா ஐயா மடசாமி, ஐயா ஐயா மடசாமி விட்டா ஆடு சட்டியில வேவுதப்பா. இங்க இருக்கியா என்ன பாடுபடுத்துற இப்படியே இருக்கியா? நீ கேட்க மாட்டேன்னு சொல்லி கேட்கும் போது கரையடிமான என்ன செய்வார் தெரியுமா? ஒட்டாம பெருநடையா ஐயா சுவாமி உடனே அவங்க நம்ம பார்க்கணுமே கணக்குன்னு தெரியலையே ஐயாக்கு நேர்ந்து விட்டு அந்த ஆடை தின்னாங்களாமா எல்லாத்துக்கும் வயிறு கொதிக்கி வயிறுலாம் வலிக்கி என்ன செய்யணும் தெரியல. உடனே நம்மளும் குடி பார்க்கணும். குடிகாரங்க எங்க இருக்கிற தேடணும்னு சொல்லி தேடி அவங்க மேல சேவலுக்கு போறாங்க. போய் பார்க்கும்போது என்ன சொல்றா? உனக்கு கடையில வாங்கி திங்க வைக்கலாம ஐயா கூட்ட பொறுத்து தின்னுருக்கீங்க. நீ சும்மா விடுவாரா? சும்மா பிடிக்கிறாரல்ல சும்மா நினைச்சியா? மார்க்கம் பொல்லாத மார்க்கம் சும்மா விட மாட்டான். போட மாட்டான். என்ன பண்ணிட்ட அந்த 21 தேவாலயம் குடிச்சு அடைக்கணும். சும்மா கிடையாது. நீ விட்டையாடா நீ கலசத்தை அடைச்சாட்டா நீ உயிர் தப்பிச்சா செழிக்கும்.